Peppers Entertainment Television. Turn on the heat. கானா பேட்ட எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்ட மாத்துங்கம்மா சூப்பரான ரூட்ட திறமையத்தான் காட்ட இது செஞ்சு வச்ச கோட்டை திறமையத்தான் காட்ட இது செஞ்சு வச்ச கோட்டை நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பேட்ட இது பெப்பர்ஸ் டிவி கானா பேட்ட வணக்கம் நான் உங்க கானா எட்வின் நம்பராஜ் இது பெப்பர்ஸ் டிவியின் கானா பேட்ட கானா பேட்ட இந்த வாரம் நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பேட்ட நிகழ்ச்சியில நாம பார்க்க போற கானா பாடகர் யாருன்னா இன்னைக்கு வளர்ந்து வரும் கானா பாடகர்ல இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். இவரை பார்த்தாலே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இருப்பார், ரொம்ப அழகாகவும் இருப்பார். இவர் பாடுற பாட்டெல்லாம் இவரா இந்த மாதிரி கானா பாட்டெல்லாம் பாடுவார் அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். அவர் தான் நம்ம கானா கலீல். வணக்கம் கலீல். ஹாய் சார். வணக்கம் சார். பெப்பர்ஸ் டிவி கானா பாட்ட நிகழ்ச்சி மூலமா சரி உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நலமா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு கானா பயணம்? கானா பயணம் சிறந்த முறையில் போயிட்டு இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம நீலாங்கரை கடலுக்கு வந்துக்கிறோம். ஆமா சார். கும்முகா கடலை பத்தி உங்க ஏரியா ஜனங்களோட ஒரு பாட்டு ஒன்று உங்க வாயால பாடுறோம். சூப்பரா சார். நம்ம பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்காக ஒரு கடல் சார்ந்த ஒரு பாடலை பாட இருக்கேன். சூப்பர் சூப்பர் பாடுங்க. வங்க கடல் ஓரம் வஞ்சிர மீன் பாடம் கெண்ட மீன் கழுத்தி மீன் ஆடம் கொக்கர கோசேவல் கொட்டும் மழை சாரல் கடல் தாய் எங்களோட காவல் மியா 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 பூனை மண்ணில புதஞ்சிருக்குது சுண்ட கஞ்சி பானை போடு வங்க கடல் ஓரம் வஞ்சிர மீன் பாடம் கெண்ட மீன் கழுத்தி மீன் ஆடம் கொக்கர கோசேவல் கொட்டும் மழை சாரல் கடல் தாய் எங்களோட காவல் ஏலேலோ 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 ஏலேலோ. விடிய கால கண்ணு முழிப்போம் விடிய விடிய நாங்க உழைப்போம் கட்டு மரத்தை இழுத்து இழுத்து கட்டு மஸ்து ஆன உடம்பு போடு விடிய கால கண்ணு முழிப்போம் விடிய விடிய நாங்க உழைப்போம் கட்டு மரத்தை இழுத்து இழுத்து கட்டு மஸ்து ஆன உடம்பு ஒரு நாள் மாட்டோம் ஒரு நாள் ஏமாற்றோம் வலைய இழுத்தா மீன் இல்ல இந்த கடலை நம்பி பொழப்பு காத்து மழனா ரொம்ப இழப்பு இழுடா இழுடா வலைய இழுடா வங்க 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 கடல் ஓரம் வஞ்சிர மீன் பாடம் கெண்ட மீன் கழுத்து மீன் ஆடம் கொக்கர கோசேவல் கொட்டும் மழை சாரல் கடல் தாய் எங்களோட காவல் ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ. எங்க மேல மீன் வாசம் அன்பில் இல்ல இங்க வேஷம் கள்ளம் கபடம் இல்ல உள்ளம் கடலை கேட்டா எடுத்து சொல்லும் போடு எங்க மேல மீன் வாசம் அன்பில் இல்ல இங்க வேஷம் கள்ளம் கபடம் இல்ல உள்ளம் கடலை கேட்டா எடுத்து சொல்லும் கடலை தாண்டி மேகம் செல்லும் பறவை கூட்டம் பறந்து செல்லும் பொழப்புக்காக நாங்க போனா பொழப்புக்காக நாங்க போனா சிங்கள படையோ சுட்டு தள்ளோம் எங்க பாரம் என்னைக்கு தீரும் வங்க 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 கடல் ஓரம் வஞ்சிர மீன் பாடம் கெண்ட மீன் கெளுத்து மீன் ஆடம் கொக்கர கோசேவல் கொட்டும் மழை சாரல் கடல் தாய் எங்களோட காவல் ஏலேலோ 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 ஏலேலோ.
சூப்பர் கலீல். நன்றி சார். அதான் கரெக்டான சிச்சுவேஷனு. ஒரு கடல் தாய் நம்ம மீனவர் மக்களை பத்தி சூப்பரா பண்ணீங்க நம்ம கானா பாட்டு நிகழ்ச்சிக்காக. எந்த சிச்சுவேஷன்ல யார் எழுதின பாட்டு இது? நானே எழுதின பாட்டு தான். நீங்க என்ன முதல் வேலை செய்றீங்க? நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் சார். ஆட்டோ ஓட்டுறீங்க? ஆமா சார். ஆனா உங்களுக்கும் இந்த பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நான் வந்து ஒரு 25 வருடமா நான் இங்க இருக்கிறேன். நான் வந்து 1ஆவதுல இருந்து படிச்சது இந்த நீலாங்கரை கார்பரேஷன் ஸ்கூல்ல தான். அப்படின்னும் போது இந்த பகுதி மீனவர் நண்பர்கள், நம்ம ஊர் நண்பர்கள் எல்லாருமே எனக்கு பழக்கம். அப்படின்னும் போது இவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்க. நான் ரெஸ்ட் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வருவேன். வந்து நண்பர்களோட சும்மா ஒரு கச்சேரி ஜாலியா அப்படி பாடுவேன். அப்படின்னும் போது அவங்களோட கஷ்டங்களை சொல்லுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில எழுதப்பட்ட பாடல் தான். சரி, ஒரு முக்கியமான பாட்டை பத்தி கேட்கணும். நீங்க பாடி ஃபேமஸான பாட்டு ஒண்ணு இருக்காம, அது நம்ம கானா பாட்டு நிகழ்ச்சிக்காக பாடுங்களேன். சரிங்க சார். சரக்கு அடிக்காதே, சாராயம் குடிக்காதே, பிராந்தி அடிக்காதே, வாமிட்டு நீ எடுக்காதே, போத நிலைக்காதப்பா, போத நிலைக்காது, போத நிலைச்சாலும் பாதைய நீ தேர்ந்தெடுக்கணும், பாதைய தேர்ந்தெடுப்பா தம்பி, பாதைய தேர்ந்தெடுப்பா. சரக்கு அடிக்காதே, சாராயம் குடிக்காதே, பிராந்தி அடிக்காதே, வாமிட்டு நீ எடுக்காதே, போத நிலைக்காதப்பா, எப்பா போத நிலைக்காதப்பா, பாதைய தேர்ந்து எடுப்பா, நல்ல பாதைய தேர்ந்தெடுப்பா. குடிப்பழக்கம் உள்ளவரே ஒரு நிமிடம் நில்லுங்களே, கலீலோட பாடலினை கேளுங்களே. குடிப்பழக்கம் உள்ளவரே ஒரு நிமிஷம் நில்லுங்களே, கலீலோட கானவினை கேளுங்களே. ஐயா வேர்வை சிந்தி உழைச்ச காசு, கஷ்டப்பட்டு எடுத்த காசு, வேர்வை சிந்தி உழைச்ச காசு, கஷ்டப்பட்டு எடுத்த காசு, நீ குடித்து அழிக்கிறியே என்னடா நியாயம்? ஒவ்வொரு போதையால உழுந்திருப்பா ரோட்டில, ஒவ்வொரு போதையாகி உழுந்திருப்பா ரோட்டில, மனைவி காத்திருப்பா பட்டினியா வீட்டில. ஒவ்வொரு போதையால உழுந்திருப்பா ரோட்டில, மனைவி காத்திருப்பா பட்டினியா வீட்டில. சரக்கு அடிக்காதே, சாராயம் குடிக்காதே, பிராந்தி அடிக்காதே, வாமிட்டு நீ எடுக்காதே, போத நிலைக்காதப்பா, எப்பா போத நிலைக்காதப்பா. போற பையா, உன் குடும்பம் நிலைமைய கொஞ்சம் சிந்திச்சு பாத்தியா? பாஸ் மார்க் பாஸ் மார்க் எடுக்க வயசு டாஸ் மார்க் போற பையா, உன் குடும்பம் நிலைமைய கொஞ்சம் சிந்திச்சு பாத்தியா? தம்பி பாக்கு தம்மு சிகரெட் யூஸ் பண்ணா நீ அவுட்டு, பாக்கு தம்மு சிகரெட் யூஸ் பண்ணா நீ அவுட்டு, படிக்க வயசில் இது எல்லாம் தேவையா சொல்லு? நாளைய இந்தியா இளைஞரையே நம்பி, அதை நீ மறந்துடாத ஒரு போதும் தம்பி. சரக்கு சாராயம் பிராந்தி வாந்தி, சரக்கு அடிக்காதே, சாராயம் குடிக்காதே, பிராந்தி அடிக்காதே, வாமிட்டு நீ எடுக்காதே, போத நிலைக்காதப்பா, எப்பா போத நிலைக்காதப்பா, பாதைய தேர்ந்து எடுப்பா, நல்ல பாதைய தேர்ந்தெடுப்பா. சூப்பர் 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 சூப்பர். நம்ம கானால வந்து சரக்கு அடிங்க, சரக்கை பத்தி இந்த மாதிரிலாம் சொல்லுங்க அப்படின்னு தான் பாடுவாங்க. ஆனா சரக்கு குடிச்சா என்னென்ன கெடுதல் வரும் அப்படின்னு பாடுனீங்க. சூப்பரா இருந்துச்சு. எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? எந்த ரூட் ஆட்டோ நீங்க ஓட்டுறது? நான் ஓட்டுறது வந்து திருவான்மியூர் டு சோழிங்கநல்லூர் வருவேன். இந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் இரண்டு பகுதியிலையும் நான் வண்டி. நல்ல கஸ்டமர்லாம்? ஆமா சார், எல்லாம் நீங்க காண பாடுவீங்களா கஸ்டமர் கிட்ட எல்லாம்? ஆமா சார், ஒரு முறை வந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லணும்ட்டு இருக்கேன். நான் என்னன்னா ஆட்டோ சவாரி போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது பாட்டு பாடணுன்ட்டு எனக்கு ஆசை. சரி நான் என்ன பண்ணேன், சரி பின்னாடி பேசஞ்சர் எல்லாம் இறங்கிட்டாங்க, காலியாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சின்னு நான் பாட்டுக்கும் கத்தி ஒரு பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படியே தத்தக்காப்பு தான் பாடி. ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கு, எனக்கு தெரியல கஸ்டமர். ஆமா அண்ணா 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 நிறுத்துங்க அண்ணா, நீங்க போட பைத்தியகாரமா கத்துறீங்க, நிறுத்துங்க. அவங்க வந்து இறங்கக்கூடிய இடம் வேற, ஆனா பாதிலேயே இறங்கிட்டு சாமி இறங்கடா முதல் இறக்கி விடா அப்படின்ட்டு அவங்க ஓடிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆர்வம். ஆமா, எல்லா கானா போட நம்ம தன்னந்தனியா பாடுற ஒரு பாட்டு
இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை பசங்க? எனக்கு ஒரு 2 பசங்க சார். ஓகே. கானா எத்தனை வருஷமா பாடுறீங்க நீங்க? நான் கானா இப்பதான் சார் 4 இயர்ஸா பாடிட்டு இருக்கேன். சந்தோஷம். அடுத்தது என்ன பாட்டு பாட போறீங்க? கணவன்மார்கள ஒரு சில மனைவிகள் கோச்சிக்காதீங்க, ஒரு சில மனைவிகள் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதை வச்சு ஒரு பாடல் நம்ம பெப்பர் டிவி நேயர்களுக்காக. சூப்பர் 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 பாருங்க. பெருக்க தெரியல, கூட்ட தெரியல, சாணி தெளிச்சு வாச கோலம் போட தெரியல, தாலி கட்டின புருஷனை மதிக்க தெரியல, தாலி கட்டின புருஷனை மதிக்க தெரியல, நான் சொல்லி பார்த்தேன் உதைச்சு பார்த்தேன் எதுவும் நடக்கல, கூட்ட தெரியல, பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாச கோலம் போட தெரியல, தாலி கட்டின என்ன அது மதிக்க தெரியல, தாலி கட்டின புருஷனை மதிக்க தெரியல, நான் சொல்லி பார்த்தேன் அடிச்சு பார்த்தேன் ஒண்ணுமோ நடக்கல. மாமனார மாமியார எங்க மதிக்குது, சேவல் கூவி கூட கொரட்ட விட்டு நல்லா தூங்குது, மாமனார மாமியார எங்க மதிக்குது, சேவல் கூவி கூட கொரட்ட விட்டு நல்லா தூங்குது, சேர போட்டு குந்திக்கின்னு டிவி பாக்குது, அது ஆறி போன சொத்தை தான் எனக்கு போடுது, கொஞ்சம் குனிய மாட்டேந்து அட நிமிர மாட்டேந்து, அந்த பீரோ போல இடத்த விட்டு நவுற மாட்டேந்து, காதலிச்சேன்டா கட்ட தடையில ஒட்டு மழையில வாட்ட கொடையில பேசு நனையில, பார்க்கும் போது ஒன்ன மட்டும் பார்க்க முடியல, அடி ஆண்டி அம்மா என்ன விட்டு போக தெரியல. மாசம் மாசம் சம்பளத்தை கேட்டு வாங்கிக்கோ, அது விதவிதமா கலர் கலரா புடவை எடுத்துக்கோ, சொந்த பந்த உறவுகளை மதிக்க மாட்டேந்து, அது லைஃப பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேந்து, அட நிமிர மாட்டேந்து கொஞ்சம் குனிய மாட்டேந்து, பழைய கிரைண்டர் போல இடத்த விட்டு நவுற மாட்டேந்து, கூட்ட தெரியல, பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாச கோலம் போட தெரியல, தாலி கட்டின கலியில மதிக்க தெரியல, தாலி கட்டின கலியில மதிக்க தெரியல, நான் சொல்லி பார்த்தேன் அடிச்சு பார்த்தேன் ஒன்னும் நடக்கல, கூட்ட 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 தெரியல, பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாச கோலம் போட தெரியல, மதிச்சு பார்த்தேன் தாலி கட்ட மதிக்க தெரியல, நான் சொல்லி பார்த்தேன் அடிச்சு பார்த்தேன் ஒன்னும் நடக்கல. நீங்க பாடுற பாட்டெல்லாம் காமெடியா இருந்தாலும் சரி சார், கரெக்டான ஒரு கருத்து மெசேஜ் வச்சிடுறேன். அதாவது தள்ள முடியாத வீர போல அப்படியே நிக்கிற, தள்ள முடியாத கிரைண்டர் போல அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டா இந்த மேட்டர் எந்த சிச்சுவேஷன்ல இது பொதுவா சும்மா ஒரு பெப்பர்ஸ் டிவிக்காக ஒரு நகைச்சுவா ஒரு பாடல் எழுதணுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதுனது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா நீங்களே ஆமா சார், நம்ம அதான் சார் நம்ம ஆட்டோ ஓட்டும் போது எது இருக்கோ இல்லையோ ஒரு பேனா பேப்பர் கண்டிப்பா இருக்கும் என் வண்டியில. சிக்னல்ல நிற்கும் போது எதனா ஒன்று அப்படியே கிரிக்கிட்டு எதனா ஒன்று அப்படியே நிறைய சக ஆட்டோ டிரைவர்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் பார்த்தேன் பைத்தியக்காரன் மாதிரி நீ பெனாத்திட்டு போயிட்டே இருக்க, நான் பெனாத்தின்னு போகலடா மச்சான் பாட்டு பாடின்னு தான் நான் போனேன். அது மாதிரி எதனா ஒன்று அப்படியே எதனா ஒன்று அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சார். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. உங்க ஏரியாலாம் எப்படி இருக்கும் உங்க மக்கள் கிட்ட எல்லாம் கானா பாட்டு? ஆமா சார், இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டெப்பா பரவிட்டே வருது சார். நல்ல ரிசல்ட் இருக்கு சார் இங்க. நம்மளுக்கு இந்த கானா பாடல ஒரு சில வித்தைகள்லாம் சொல்லி கொடுத்து நம்ம கானா ரமேஷ் ஈஸியார் கானா ரமேஷ் எனக்கு சொல்லி கொடுத்தவர். ஆமா இப்படித்தான்ப்பா இதுதான் நிலைமை அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தேன். நம்ம ரமேஷ்க்கு எங்க பெப்பர்ஸ் டிவி கானா பாட்டு நிகழ்ச்சி மூலமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, நிறைய லவ்வர்ஸ் வருவாங்க, ஏன்னா ஃபேமிலியும் வரும், அதிகமா லவ்வர்ஸ் ஆன இந்த ரூட்னாலே லவ்வர்ஸ்க்கு ஃபேமஸ் ஆன ஏதாவது இந்த மாதிரி லவ்வர்ஸ் ஏறி கொஞ்சம் தெரு வந்து கோச்சிக்கின்னு லவ்வர் விட்டு போயிட்ட சம்பவம்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்க அந்த மாதிரி சம்பவங்கள் இல்லை சார். ஆட்டோல ஏறுவாங்க, இங்க பக்கத்துல
நிறைய ஸ்பேஸ் இருக்கு. விஜிபி, கோல்டன் பீச், அப்புறம் எம்ஜிஎம், மாயாஜால், மகாபலிபுரம் அந்த மாதிரி பகுதியில போனோன்னா கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி ஆட்டோல அப்படி சவாரியா கேட்பாங்க. அந்த மாதிரி தான். இத சம்பந்தப்பத்தி ஏதாவது பாட்டு எழுதிருக்கீங்களா நீங்க? ஒரு சும்மா ஒரு காதல் பாட்டு மாதிரி. காதல் பாட்டு, காமனான காதல் பாட்டு. ஆமா சார், சூப்பருங்க. காதல் பாட்டுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அத நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பாட்டு நிகழ்ச்சிக்காக அந்த காதல் பாட்டை இப்ப கேட்போம். உண்மைதானம்மா இது உண்மைதானம்மா, யா உசிறுல கலந்தவளே நீ தானம்மா. இன்னும் கோவமா என் மேல இன்னும் கோவமா, நான் என்ன பண்ண ரோசக்காரி இன்னும் கோவமா. அன்பு வார்த்தை பேசி அமுதே என்ன நேசி, நீ இல்லை நாய லைஃப் கண்ணாமூச்சி. அன்பு வார்த்தை பேசி அழகே என்ன நேசி, நீ இல்லாங்காட்டிய லைஃப் காணா போச்சு. உண்மைதானம்மா இது உண்மைதானம்மா, யா உசிறுல கலந்தவ நீ தானம்மா. மாடி மேல மாடி வீடு எனக்கு இல்லம்மா, எந்தன் கூரை வீட்டில் குத்து விளக்கு ஏற்றவாயம்மா. தேக்கு மர கட்டிலே மெத்த இல்லம்மா, இந்த ஈச்ச ஓல பாயிலையோ சொர்க்கம் இருக்குமா. ஃப்ரண்ட் சீட்டு போட்ட சைக்கிள் என்னிடம் இருக்குமா, ஃப்ரண்ட் சீட்டு போட்ட சைக்கிள் என்னிடம் இருக்குமா. நாம ஜோடியாக ஈசிஆரில் ரவுண்டு அடிப்போமா. உண்மை 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 உண்மைதானுங்க இது உண்மைதானம்மா, யா உசிறுல கலந்தவளே நீ தானம்மா. இன்னும் கோவமா என் மேல இன்னும் கோவமா, நான் என்ன பண்ண ரோசக்காரி இன்னும் கோவமா. மண் தோண்டி பார்த்தேன் அதில் நீர் இருந்தது, மண் தோண்டி பார்த்தேன் அதில் நீர் இருந்தது. எந்தன் மனம் தோண்டி பார்த்தேன் அதில் நீ இருந்தாய். கல்வாழ பூவை போல பூத்து குலுங்குற, கல்வாழ பூவை போல பூத்து குலுங்குற. கலியில கணவனாக்க ஆண்டி அம்மா யோசிக்கிற. உண்மை 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 உண்மைதானுங்கோ இது உண்மைதானம்மா, யா உசிறுல கலந்தவளே நீ தானம்மா. இன்னும் கோவமா என் மேல இன்னும் கோவமா, நான் என்ன பண்ண ரோசக்காரி இன்னும் கோவமா. அன்பு வார்த்தை பேசி அமுதே என்ன நேசி, நீ இல்லாங்காட்டிய லைஃப் கண்ணாமூச்சி. அன்பு வார்த்தை பேசி அமுதே என்ன நேசி, நீ இல்லை நாய லைஃப் கண்ணாமூச்சி. உண்மைதானம்மா இது உண்மைதானம்மா, யா உசிறுல கலந்தவளே நீ தானம்மா. உண்மையாலுமே சூப்பர் சூப்பர் கலீல். அதாவது பார்த்தீங்கன்னா நீ பாடும் போதே அந்த காதல் உடனே ஒரு பொண்ணு கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணி ஃபீலிங்ல பாடுற மாதிரி இருக்குது காதல் பாட்டு. எந்த சிச்சுவேஷன் இதை எழுதுனீங்க நீங்க? இது அதான் சார், இது ஒரு நம்ம வந்து ஆட்டோ ஓட்டுறதால மனிதர்கள் பல விதம்னுவாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான ஆட்களையும் நம்ம சந்திக்கிறோம், எல்லா விதமான மக்களையும் நான் சந்திக்கிறேன். அப்படின்னும் போது சரி காதல் பாட்டு இதெல்லாம் இதெல்லாம் இல்லம்மா இருந்தாலும் வாங்கம்மா அப்படின்னு, வாமா லவ் பண்ணு. ஆனா ஒரு பாடலுக்காக இல்ல, உண்மையாலுமே உங்களோட வரிகள் எல்லாமே சூப்பரா இருந்தது. இந்த பாட்டை கேட்டாலே கன்ஃபார்மா நிறைய பெண்களுக்கும் பிடிக்கும். அடுத்ததா எந்த சிச்சுவேஷன் என்ன பாட்டு எழுதிக்கிறீங்க? என்ன பாட்டு? இதுல ஹோட்டலுங்கள்ல வேலை செய்யற மாஸ்டருங்க, அதான் பரோட்டா மாஸ்டர், பரோட்டா டீ மாஸ்டர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுப்புல அப்படியே வெந்து அப்படியே அவங்க அந்த கடாயில கறி வேகாது, அவங்களோட உடம்பும் வேகம். அப்படின்ற மாதிரி உழைக்கிறவங்கள சும்மா ஒரு காமெடியா ஒரு பாடல் ஒண்ணு. கலக்குவேன் கலக்குவேன் இட்லி மாவை கலக்குவேன், தோசை மாவை கலக்குவேன் பாரு. கொளுத்துவேன் கொளுத்துவேன் கேஸ் அடுப்ப கொளுத்துவேன், விறகடுப்ப கொளுத்துவேன் பாரு. போடு கலக்குவேன் கலக்குவேன் இட்லி மாவை கலக்குவேன், தோசை மாவை கலக்குவேன் பாரு. கொளுத்துவேன் கொளுத்துவேன் கேஸ் அடுப்ப கொளுத்துவேன், விறகடுப்ப கொளுத்துவேன் பாரு. நான் சுடும் வடையில கூட்டம் பாரு, கடையில கல்லா பொட்டி ரொம்புதுங்க பாரு. பொங்குதுங்க பாயாசம்
சந்தோஷம் ஓனருக்கு சந்தோஷம் சம்பளத்தை இன்னும் தரல பாரு ஏ கல கல கலக்கு அந்த இட்லி மாவு கலக்கு ஏ கல கல கலக்கு அந்த தோசை மாவு கலக்கு கலக்குவேன் கலக்குவேன் இட்லி மாவு கலக்குவேன் தோசை மாவு கலக்குவேன் பாரு எரியும் அடுப்பில் வேலை உருகும் உடம்பு தோலை இருந்தும் செஞ்சு கொடுப்பேன் வேலை முடிப்பேன் எரியும் அடுப்பில் வேலை உருகும் உடம்பு தோலை இருந்தும் செஞ்சு கொடுப்பேன் வேலை முடிப்பேன் ஏ கூட்டமா வருவாங்க குடும்பமா வருவாங்க எனக்கு இங்கு ஓய்வே இல்லை கூட்டமா வந்தாலும் குடும்பமா வந்தாலும் எனக்கு இங்கு ஓய்வே இல்ல அவன் வறுத்த கறி கேப்பா இவன் சிக்கன் சுக்கா கேப்பா பிளேட்ட கொண்டாப்பா கொண்டாப்பா வறுத்த கறி கேப்பா அவன் சுக்கா சுக்கா கேப்பா பிளேட்ட கொண்டாப்பா கொண்டாப்பா கல 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 கலக்கு அந்த இட்லி மாவை கலக்கு கல கல கலக்கு அந்த தோசை மாவை கலக்கு கலக்குவேன் கலக்குவேன் இட்லி மாவை கலக்குவேன் தோசை மாவை கலக்குவேன் பாரு 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 கலீல் சொல்லுங்க சார் அதான் நீ பாடுற பாட்டெல்லாம் எடுத்து அது ஒரே கலாயா இருக்குது கும்முகா இருக்குது டாவை பத்தி பாடுற சரக்கு பத்தி பாடுற எல்லாத்த பத்தியும் பாடுற சரிங்க சார் உங்க தொழிலை பத்தி பாட்டுக்குதா கண்டிப்பா சார் அது இல்லைன்னா எப்படி சார் ஆமா சார் நம்ம நிகழ்ச்சி எந்த அந்த பாட்டை தான் பாட போறீங்க சரி சார் சூப்பரா உங்க தொழிலை பத்தி கலாயா நம்ம கானா பாட்டு நிகழ்ச்சிக்காக பாருங்க சரி சார் பறந்து வருது ரோட்டு மேல மஞ்ச கலர் பறவை கேஸ் பெட்ரோல் போட்டு உருட்டினாலும் சவாரிங்க ஏறல குடும்பம் நடத்த முடியல பறந்து வருது ரோட்டு மேல மஞ்சா கலர் பறவை கேஸ் பெட்ரோல் போட்டு உருட்டினால சவாரிங்க வரல குடும்பம் நடத்த முடியல பறந்து வா வருது ரோட்டு மேல பறவை கேஸ் பெட்ரோல் போட்டு ஓட்டினால சவாரிங்க வரல குடும்பம் நடத்த முடியல போட்டு தூக்குனாக்கா ஆட்டவாக மூவி நீ பீர போட்டு ஓட்டனாக்கா போலீஸ் அடியில் நோவு ஓட்ட ஓட்ட தேயுது பாராட்டம் ஓட டயரு மச்சான் ஓட்ட ஓட்ட தேயுது பாராட்டம் ஓட டயரு நீ ஓட்டாம படுத்திருந்தா காயும் புள்ளிங்க வயிறு பறந்து வருது ரோட்டு மேல மஞ்சா கலர் பறவை கேஸ் பெட்ரோல் போட்டு ஓட்டினால சவாரிங்க வரல குடும்பம் நடத்த முடியல பறந்து வருது ரோட்டு மேல மஞ்சா கலர் பறவை கேஸ் பெட்ரோல் போட்டு ஓட்டினால சவாரிங்க வரல குடும்பம் நடத்த முடியல வெள்ளக்கார ஏறினாக்கா எங்களுக்கு வேட்ட இப்ப அவர் கூட ஏறத்தில்ல கலீல் ஆட்டோவை எங்க போய் ஓட்ட பல மாசம் ஆச்சுதுங்க பார்த்து காந்தி நோட்ட கொஞ்சம் டவுட் இருந்தா பார்க்க வாங்க பெப்பர்ஸ் டிவி கானா நடத்தும் பேட்ட பறந்து வருது ரோட்டு மேல மஞ்சா கலர் பறவை பெட்ரோல் போட்டு ஓட்டினால சவாரிங்க வரல குடும்பம் நடத்த முடியல பறந்து வா வருது ரோட்டு மேல பறவை பெட்ரோல் போட்டு உருட்டினால சவாரிங்க வரல குடும்பம் நடத்த முடியல காலி வண்டி உருட்டும் பொழுது எரி பொருளோ வீணு அத புரிஞ்சுக்காம பேங்காரன் கத்துறான் லோன்னு வெறுத்து போய் வாங்கிட்டேங்க பீரு ஒண்ணு நானு அப்செட் ஆகி வாங்கிட்டேங்க கூலிங் பீரு நானு அதையவனோ போட்டு குத்துட்டான் வீட்டுல இருந்து போனு பறந்து வருது ரோட்டு மேல எல்லா கலர் பறவை போட்டு உருட்டினால சவாரிங்க வரல குடும்பம் நடத்த முடியல பறந்து வா வருது ரோட்டு மேல பறவை போட்டு உருட்டினால சவாரிங்க வரல குடும்பம் நடத்த முடியல வாகலில் உண்மையாலுமேப்பா அதாவது பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரு கேட்டானா சந்தோஷமா இருக்கும் சரி சார் ஏன்டா சரக்கு போட்டோன்னா இருக்கும் பாட்டை கேட்டு மகிழ்ச்சியா ஆட்டோ ஓட்டுவாங்க இது நீங்களா எழுதின பாட்டு ஆமா சார் நம்மளே எழுதுற பாட்டு
எந்த சிச்சுவேஷன்ல எழுதுனீங்க இந்த பாட்டை? ஏன்னா நம்ம இந்த தொழில தான் இருக்கோம். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஆட்டோ இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு எதனா ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு கேஸ், நான் இந்த மாதிரி கேஸ் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னுவாங்க. அதெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி. ஆனால் வந்து உண்மையிலேயே ஆட்டோ ஓட்டுறவங்கன்னா பெரிய லட்சாதிபதி யாரும் கிடையாது. அதான் வேற வெள்ளக்காரன் வந்து ஏறினா தான் உங்களுக்கு வேட்டையே அதே வேற கரெக்டா. அதனால வந்து அவங்க படுற இன்னல்கள் நம்மளும் அந்த தொழில இருக்கோம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு கொஞ்சம் அனுபவிக்க முடியும். ஓகே கலீல், சூப்பரா இருந்துச்சு எல்லா பாட்டுமே. அதை நீங்க பாடின பாட்டு கலாயாவும் இருந்துச்சு, காமெடியாவும் இருந்துச்சு, கருத்தாவும் இருந்துச்சு. நன்றி சார், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை பார்க்குற நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெப்பர்ஸ் டிவி கானாப்பேட்டை நிகழ்ச்சி மூலியமா சீக்கிரமா நீங்க சினிமாவில் ஒரு பாட்டு பாடணும், வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நன்றி சார், ரொம்ப நன்றி. பெப்பர்ஸ் டிவி நேர அனைவருக்கும் கானா கலீல் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் வந்து பாடிட்டு வராங்க, நானும் பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னை வந்து நான் பாடியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் கானாப்பேட்டை நிகழ்ச்சிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த வாரம் நம்ம கானா கலீலோட பாட்டை கேட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு கானா பாடலோட பார்ப்போம். இது பெப்பர்ஸ் டிவியின் கானா பேட்டை.